ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு, கடகடன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, பூண்டு, 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம அவசரத்தில் வேலை செய்யும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டக்குன்னு வந்துட்டு வெட்ட முடியாது இல்லையா, அதனால் ஏற்கனவே வந்துட்டு உரித்து டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிட்டா நல்லது. அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சோம்புத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் தான் நான் போட்டிருந்தேன். புளிப்பான தயிர் போட்டோம் அப்படின்னா தக்காளி யூஸ் பண்ணாதனால அது பேலன்ஸ் பண்ணும். புளிப்பு தயிர் நல்லா போட்டு வணக்கி எடுத்துகிட்டு ஒரு 1/2 kg கிட்ட க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை அதையுமே போட்டு நல்லா விரவி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. விட்டால் ரொம்ப வந்து தண்ணி ஆயிடும், சிக்கன் தண்ணி விடும் அப்படின்றனால லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து உப்பு போட்டு விரவி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். மேலே வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் மல்லி இலை தூவி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நான் மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்பவும் பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்கு. ஏன்னா அந்த சட்டி வந்து நல்லா ஹீட் எடுத்து கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மண்சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.